ஒரு வழியா யாரு கண்ணே படாம ரூம்குள்ள வந்துட்டோம். சீக்கிரமா பேனாவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு யார் கண்ணே படாம வெளியில போயிடணும். டேய் கணேசா, அக்கா ஏதாவது வேணுமாக்கா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. ஆமா, அது என்ன கையில பாட புஸ்தகம் மாதிரி தெரியலையே. பாடம் படிக்காம வேற என்ன படிச்சிட்டு இருக்க? அது உன் கால் சீக்கிரமா குணமாகணுன்றதுக்காக நான் தன்வந்திரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன்க்கா. தன்வந்திரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாங்கக்கா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமுத கலச ஆஸ்தாயே சர்வமய நாசாயே த்ரலோக்கிய நாதாயே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம. இந்த தன்வந்திரி மந்திரத்தை தினமும் காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் 27 தடவை சொல்லிட்டு வந்தா உன் கால் சீக்கிரமே குணமாயிடும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கக்கா. அதான் உன் கால் சீக்கிரமே குணமாயி நீ பழைய மாதிரி நல்லா நடக்கணும்னு நான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன்க்கா. என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசண்டா கணேசா. நீ எனக்கு தம்பியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா முகத்தை பார்க்காத எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நல்ல அக்கா கிடைக்கிறதுக்கு நான் தான்க்கா கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நம்ம 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? ஆமா, கடைக்கு போன அப்பாவை இன்னும் காணுமே. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன்னா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறா கணேசா. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பசிக்கலக்கா. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, உனக்கு பசிக்குதாக்கா? வேணா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமாக்கா? எனக்கு பசிக்கலடா கணேசா. அக்கா என்னக்கா? மாமா எனக்காக வாங்கிட்டு வந்த செப்பல் எடுத்துட்டு வாயேன். அந்த செப்பலை போட்டுக்கிட்டு நான் நடந்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிக்கா. பார்வதி, பாத்துமா, பாத்து மெதுவா. ரொம்ப வலிக்குதாக்கா? வந்துட்டீங்களாப்பா? உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது.
அதான் தம்பியை புடிச்சுக்கிட்டு நடக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ முயற்சி பண்றதுல எனக்கு சந்தோஷம்தாம்மா. ஆனா ஒரே நாள்ல ஜாஸ்தியா நடக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்கப்பா. நீ பிராக்டிஸ் பண்ணது போதும். ம். வா வந்து சாப்பிடு. சரிங்கப்பா. வா. என்ன நல்லா பிடிச்சுக்கோக்கா. இந்த பேனாவை எதுக்காக என்ன பிளாக்மெயிலர் எடுத்துட்டு வர சொன்னா? உண்மையிலேயே பிளாக்மெயிலருக்கு அகிலாண்டீஸ்வரி மேல மரியாதை இருக்கா, இல்ல நம்மள சிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பிளான் போடுறானா? எவ்வளோ யோசிச்சாலும் ஒன்னும் பிடிபட மாட்டேங்குதே. அவன்தான். ஹலோ. என்ன மித்ரா, நான் சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேடம் யூஸ் பண்ண பேனாவை எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்ட. பேனாவை எங்க கொண்டு வந்து தரணும்? சாரி, எங்க கொண்டு வந்து வைக்கணும்? என்ன மித்ரா, நக்கலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீதான் நேர்ல வந்து வாங்கிக்க மாட்டியே. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அங்கதானே வைக்க சொல்லுவ. அதனாலதான் அப்படி கேட்டேன். உனக்கு வேணா அந்த பேனா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்த பேனாவை ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம்தான் மித்ரா. எந்த இடம், எப்ப கொண்டு வந்து வைக்கணுங்கிறத மட்டும் சொல்லு. இப்பவே கொண்டு வந்து வைக்கணும். இப்பவே வா. இந்த நைட்ல என்னால ரொம்ப தூரம்லாம் அலைய முடியாது. வெளியில கிளம்பி போனா எங்க போறேன்னு கேட்பாங்க. பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து சொல்லு. கவலைப்படாத மித்ரா, நான் உன்னை அலைய விட மாட்டேன். நீ வீட்டை விட்டு கூட வெளியே வர வேணாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் சொல்றேன், நீ அந்த இடத்துல வச்சிரு. வீட்டுக்குள்ளேயே வா. ஆமா, நீ என்ன பண்ற, அகிலாண்டேஸ்வரி மேடம் ரூம்ல இருந்து எடுத்த அவங்க பேனாவை அவங்க ஹேண்ட்பேக்லயே கொண்டு போய் வச்சிரு. ஹலோ, என்ன விளையாடுறியா? ஆமா, விளையாட்டு தான். இது ஒரு மாதிரியான த்ரில்லான விளையாட்டு. முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரூம்ல இருந்து பேனாவை எடுக்க சொல்லுவ, அப்புறம் அகில ஹேண்ட்பேக்ல வைக்க சொல்லுவ. உன் ஆட்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பேபி. என் ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆடித்தான் ஆகணும். ஏன்னா என்ன பத்தின ஆதாரம் உன்கிட்ட இருக்கு, அதானே? அந்த ஆதாரத்தை அகிலாவுக்கு அனுப்புவேன், அப்படிதானே? நான் என்ன பண்ணுவேன்னு இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லலாமா பேபி? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று அனுப்பி வைக்கிற. நீ பார்த்துட்டு முடிவை சொல்லு. என்ன மித்ரா, வீடியோவை பார்த்தியா? அந்த பேனாவை அகிலாண்டேஸ்வரி மேடம் ஹேண்ட்பேக்ல வைக்கிறியா, இல்ல அந்த வீடியோவை அவங்க மொபைலுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? வேண்டாம், வேண்டாம். நீ எதையும் அனுப்ப வேண்டாம். நான் இந்த பேனாவை அவங்க ஹேண்ட்பேக்லயே வச்சிடுறேன்.
மித்ரா, என்னது? என் ஹேண்ட்பேக்ல என்ன தேடிட்டு இருக்க? ஹேண்ட்பேக்லயா? ஏய், என்ன திருட்ட மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹேண்ட்பேக்ல இருந்து என்ன எடுத்த? சாரி ஆண்டி, என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. வீக்னஸா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டி பதில் சொல்லிட்டு இருக்கேன். ம், எனக்கு பேனாவை திருடுற கிளெப்டோமேனியா இருக்கு. திருடுறதா? நல்ல பேனாவை பார்த்தா நான் எடுத்து வச்சுக்குவேன் ஆண்டி. உங்க ஹேண்ட்பேக் தனியா இருந்துச்சு, அதான் உங்க பேனாவை எடுத்துடலான்னு உங்க ஹேண்ட்பேக்ல தேடிக்கிட்டு இருந்தேன். ஐ எம் ரியலி சாரி ஆண்டி. நீ முதல்ல நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா பாரு. உன்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. இந்த மாதிரி பழக்கம்லாம் ஆதிக்கடவுர் குடும்பத்து மருமகளுக்கு இருக்க கூடாது. சரிங்க ஆண்டி. ஐயோ, இந்த குடும்பத்து மருமக மத்தவங்களுக்கு உதாரணமா தான் இருக்கணும். மத்தவங்க குறை சொல்ற மாதிரி இருக்க கூடாது. ஏற்கனவே உன்கிட்ட சில குறைகள் இருக்கு. இப்ப புதுசா இது வேறயா? போச்சு, எல்லாம் போச்சு. சீக்கிரம் உன் குறைகளை எல்லாம் சரி பண்ணிக்கோ. உன் விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேன்னு என்ன நினைக்க வச்சிடாத. அம்மாவோட ஹேண்ட்பேக்கில் எதையும் தேடிட்டு இருக்கும்போது கேவலமாக மாட்டிக்கிட்டு கிளெப்டோமேனியா இருக்கிறதா சொல்லி தப்பிச்சிட்டேன். ஆனால் எப்பவும் இந்த மாதிரி தப்பிக்க முடியாது. அம்மா என்ன சொன்னாங்க? உன் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலான்னு நினைக்க வச்சிடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எப்படின்னா, உன் சுயரூபம் தெரிஞ்சா அவங்க கோவம் எந்த அளவுக்கு இருக்கும், உன் நிலைமை என்ன ஆகும் நீயே யோசிச்சுக்கோ. நல்ல வேலை, கிளெப்டோமேனியான்னு ஒரு பொய்ய சொல்லி அகிலாவை சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எல்லாம் அவனாலதான். பாலா படுத்துறானே. அவன்தான், அவனேதான். ஹலோ. என்ன மித்ரா, விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? உன்னால நான் அகிலா கிட்ட நல்லா மாட்டிக்கிறதா இருந்த. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். நீ அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட மாட்டிக்கணும்னு தான் மித்ரா நான் இந்த விளையாட்டையே ஆரம்பிச்சேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? இது ஜஸ்ட் ட்ரைலர் தான். இதுக்கே டார்ச்சர்னு புலம்புறியே மித்ரா. இன்னி வர்ற மெயின் பிக்சர் எல்லாம் எப்படி தாங்க போற? ஆமா, யார் நீ?
எதுக்காக யார் சொல்லி என்ன நீ டார்கெட் பண்ற? நாகபுரி வம்சத்தை சேர்ந்த உங்க குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். உன்னையும் உங்க அக்கா நந்தினியும் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். உங்க அக்கா நந்தினி கிட்ட சொல்லி வை, அவளை அடங்கி இருக்க சொல்லு. அதிகமா ஆட்டம் போட்டா அவ இல்லாம பண்ணிடுவேன். இருட்டுல இருந்துகிட்டு என்ன மிரட்டி பார்க்காத. உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வா. வருவேன். வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வருவேன். அப்ப தெரியும் பார் நான் யாருன்னு. என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில பேனா திருடுற வியாதி இருக்குன்னு அகிலா கிட்ட சொன்னா, இப்ப பைத்தியம் மாதிரி தனக்கு தானே உளறிட்டு இருக்கா. இன்னும் இந்த அவசர கொடுக்கைக்கு என்னெல்லாம் வியாதி இருக்கோ. மித்ரா, வாங்க ஆண்டி. என்ன மித்ரா, உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு என்ன நோய் இருக்கு? அதான் நீ ஹால்ல அகிலா கிட்ட சொன்னியே, கிளெப்டமேனியா. அந்த நோய்தான். முதல்லயே சொல்லியிருந்தீனா நம்ம யாருக்கும் தெரியாம ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திருக்கலாம்ல. அகிலாண்டேஸ்வரி வரைக்கும் விஷயம் போயிருக்க வேணாம். இப்ப பாரு, உன் விஷயத்துல நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு என்ன நினைக்க வச்சிடாதுன்னு அகிலா சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டி, எனக்கு கிளெப்டோமேனியாவும் இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் அந்த பிளாக்மெயிலரால வந்துச்சு. அவன் என்ன படா படுத்துறான் ஆண்டி. என்ன சொல்ற? அவன் யாரா இருக்கும்? ஒருவேளை இது ஆதி பண்ற வேலையா இருக்குமோ?